Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்ல இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கருவறைக்கு முன்பு இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்திலிருந்து இளையராஜா வெளியேற்றப்பட்டிருக்காரு. அங்க என்ன நடந்தது, இதற்கு கோவில் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ரொம்பவே பிரபலமானது. இது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று. பெரியாழ்வார் மற்றும் அவருடைய வளர்ப்பு மகளான ஆண்டாள் ஆகிய இரு ஆழ்வார்களுடைய பிறப்பிடமாகவே இது கருதப்படுது. இந்த கோவில் மதுரையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் பழங்கால திராவிட கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம். கிபி 6-9 இந்த நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்துல இந்த கோவில் இடம்பெற்றிருக்கு. இன்று மார்கழி 1. இந்த மாதம் முழுவதுமே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆலயத்துல ரொம்ப விசேஷமா இருக்கும். மார்கழி மாதம் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில்ல திவ்ய பாசுரம் அப்படிங்கிற பெயர்ல இசை நிகழ்ச்சியும் நாட்டியாஞ்சலியும் நடைபெற்று வருது. இதுல கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடைய ராஜ்யசபா உறுப்பினரும் இசை அமைப்பாளருமான இளையராஜா அவர்கள் வருகை தந்திருக்காரு. இளையராஜா மற்றும் அவரோடு ஹைதராபாத்தை சேர்ந்த சின்ன ஜீயர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சடகோப ராமானுஜ ஐயர், ஆண்டாள் கோவிலில் இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் மண்டபத்தோட ஸ்ரீ 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 சடகோப ராமானுஜீயர் ஆகியோருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அப்போதுதான் ஜீயர்களோடு சேர்ந்து இளையராஜா கோவிலுக்குள்ள வருகை தந்து ஆண்டாள் ரங்க மன்னரை தரிசிக்கிறதுக்காக கருவறைக்குள்ள நுழைஞ்சாரு. அப்போது பக்கத்துல இருந்த ஜீயர் மற்றும் பட்டர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இளையராஜாவை கருவறைக்கு நீங்க வெளியவே நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதனால கொஞ்சம் யோசித்த இளையராஜா அவர்கள் சாமி இருக்கக்கூடிய அந்த கருவறை பகுதிக்குள்ள இருந்து வெளியே சாமி தரிசனம் செஞ்சிருக்காரு. அங்க அவருக்கு கோவில் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. இது பற்றின வீடியோ தான் தற்போது இணையதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கிருந்து வெளியில் வடபத்திர சாய் சன்னதி மற்றும் பெரிய பெருமாள் கோவில்ல தரிசனத்தை பண்ணிட்டு பிறகு அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாரு இளையராஜா அவர்கள். கோவில் கருவறைக்குள்ள குறிப்பிட்ட ஜாதி பிரிவினருக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. இந்த நிலையில தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கருவறைக்குள்ள இளையராஜா போன போது அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்புல விதிமீறல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீயர்கள் முறையிட்டிருக்காங்க. அவர் உள்ளே செல்ல முடியாது, அவரை உள்ளே அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீயர்கள் முறையிட்டிருக்காங்க. அது போக அவரை அந்த கருவறைக்கு வெளியே செல்லும்படியும் சொல்லியிருக்காங்க ஜீயர்கள். இதனால கருவறையிலிருந்து வெளியே சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு இளையராஜா அவர்கள். கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. முன்னதா அவர் கிளம்புறதுக்கு முன்பாக கோவில் நிர்வாகிகள் கோவிலோட விதிப்படி நீங்க உள்ள போக முடியாது, அந்த படி வரைக்கும் மட்டும்தான் நீங்க வர முடியும், அதை தாண்டி செல்ல முடியாது, அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. இதற்கு பலரும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது நவீன தீண்டாமை, அவர் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரிசமம் கிடையாது, அவர்கிட்ட ஜாதி பாகுபாடு காட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கடுமையா விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. ஜாதியை வைத்து ஒருவர் தனது கடவுளை வழிபடவே இங்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது ரொம்பவே தவறு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் தற்போது முன்வைக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த சர்ச்சை தொடர்பாக கோவில் நிர்வாகம் தற்போது விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆண்டாள் கோவில்ல கருவறை மாதிரி தான் அந்த அர்த்த மண்டபமும் பாவிக்கப்படுது. அங்கு ஜீயர்கள் பட்டர்கள் தவிர வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. மேலும் எந்த பொதுமக்களும் இதுவரைக்கும் அர்த்த மண்டபத்துக்குள்ள போனது கிடையாது. குறிப்பிட்ட அந்த நிகழ்வின் போது ஜீயரோடு இளையராஜா அர்த்த மண்டபத்துக்குள்ள தவறுதலாம் நுழைஞ்சிட்டாரு. இதையடுத்து நிர்வாகம் கேட்டுக்கொண்டதுனால அவராகவே அங்கிருந்து வெளியேறிட்டாரு. மேலும் இளையராஜாவுக்கு கோவில் யானையை வைத்தோ வெண்கொடை பிடித்தோ எந்தவித வரவேற்பும் கொடுக்கப்படவில்லை. இது அரசாங்கம் மனிதர்களுக்கு எந்த ஒரு மரியாதையை இந்த மாதிரியான ஒரு மரியாதை செலுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் கூட இப்படி ஒரு மரியாதை அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் தற்போது பரவிட்டு இருக்கு. அதுலேயும் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகம் தற்போது விளக்கம் கொடுத்திருக்காங்க. திமுக சார்பாக இதற்கு கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. திமுகவுடைய செய்தி தொடர்பு இணை செயலாளர் சரவணன் அவர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்பெல்லாம் யார் சார் சாதி பார்க்குறா, இந்துத்துவாவுடைய கோரம் முகம்,
இங்கே திறமை முக்கியமல்ல, ஜாதியை மட்டும்தான் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்துல சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.